தேர்தல் முடிவுகள் அழகாய் முடிந்தது. ஒரு ஜனநாயக திருவிழா. மாதக்கணக்கில் வியர்வை சிந்திய வேட்பாளர்கள் பதட்டத்துடன் நகம் கடிக்கும் நேரம் இது. காணாமல் போன பட்டியலில் இருந்த பலர் வேட்பாளராய் உங்கள் வீட்டு பிள்ளை என உங்கள் முன் ஒற்றை காலில் தவமிருந்து வாக்கு வரம் வாங்கியிருக்கலாம். உறங்கி கிடக்கும் தானியங்கி வாக்கு இயந்திரத்தில் பதிவான ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு பின்புலத்தை கொண்டு இருக்கலாம். பணமோ பொன்னோ பொருளோ சாதி இன மத கணக்குகளோ செஞ்சோற்று கடனோ திரைக்கவர்ச்சிகளோ போலி வாக்குறுதிகளின் ஈர்ப்போ குழந்தை நண்பர்களின் வேண்டுகோளோ வழக்கம்போல் ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பிக்கை கொண்டு வாக்களித்து விடுகிறான் வாக்காளன். வாக்கு பெட்டியை திறந்ததும் ஏதோ ஒரு மன்னர் மக்களால் மணிமகுடம் சூட்டப்படுவார். சில சந்தோஷங்கள், துக்கம், ஏமாற்றம், எதிர்பாரா திருப்பங்களுடன் ஒரு தேர்தல் திருவிழா இனிதாய் முடியலாம். விடையாற்றும் உற்சவத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்தமாய் வாக்காளர்களை வழியனுப்பி வைக்கும். கையில் மனுவுடன் கிராம நிர்வாக அலுவலகம் முதல் வட்டாட்சியர், கலெக்டர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதல்வரின் கோட்டை அலுவலகம் வரை ஏக்கத்துடன் தன் குறைகள் தீராதா என காத்திருப்பான் அந்த ஒரு நாள் வாக்காள மன்னன். மீண்டும் வழக்கம் போல் ஒருவேளை சோற்றுக்காக வியர்வை சிந்த தொடங்குகிறான் அந்த வாக்காளன். அடுத்த தேர்தல் வரும் வரை அவனை கவனிப்பார் யாரும் இங்கில்லை. அன்புடன் ராஜகுமாரன்.